வணக்கம் நண்பா. ஐகியரோட ப்ராடக்ட் நம்ம சேனலில் நிறையவே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் மோஸ்ட்டாக வந்து இவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ரெட்ரோ மாடலில் பண்ணுவாங்க. அதாவது பழைய கால நினைவுகளை வந்து இந்த காலத்துக்கு கொண்டு வர மாதிரியான கேட்ஜெட் தான் மெயினாக வந்து அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரேடியோ பெட்டி நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு ரெட்ரோ மாடலில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது இது வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, அதில் போட்டிருக்கிறது படி பார்க்கும்போது பழைய காலத்து டைப்ரைட்டர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இது எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி தான், புதிய கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு கீபோர்ட் டாப்பில் இருக்குது. தென் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ், ரவுண்ட் கேப், அப்புறம் மவுஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். மவுஸோட பின் சைடை நீங்கள் கலத்தி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு டாங்கிள் தந்திருக்காங்க. அதாவது இதை நீங்கள் பிசியில் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் இது ஒரு ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது நார்மல் கீபோர்டு ஒயர்லெஸ் மவுஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அது டிசைன் சைஸ் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இதை ரிவ்யூ பண்ணலான்னா இதில் அப்படி என்ன தான் இருக்குங்கிறது எனக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு வித்தியாசமாக நான் படுறதை அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். கீபோர்டு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஃபேன்சி கீபோர்டு மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அது மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி பார்க்குறதுக்கு டைப்ரைட்டர், பழைய கால டைப்ரைட்டரை பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது நார்மல் கீபோர்டு மாதிரி தான் இருக்குது. இதை சாஃப்ட்டு அப்படிலாம் நம்ம வித்தியாசப்படுத்தி காமிக்க முடியாது. அது மாதிரி தான் இருக்குது. வேறு பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. அதாவது வெளியே இருந்து ஒருத்தவங்க அவங்கள பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் தனித்துவமாக தெரியும் இந்த கீபோர்ட் மவுஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. மற்றபடி மவுஸை பொறுத்த மட்டும் மவுஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆப்பிளோட பழைய மாடல் மவுஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டிசைன்ஸை காப்பி பண்ண மாதிரி தெரியலாம். பட் அந்த மாதிரி பியூராக இல்லை. இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வித்தியாசமாக இறக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி நார்மல் ஒரு ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஒரு ரெட்ரோ, அவ்வளோதான். ரெட்ரோ டிசைனில் பண்ணியிருக்காங்க. வேறு இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இது நிறைய கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது சிலர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது செட் ஆகும். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் பட்ஜெட் ரேட்டில் ஏற்பாடு கேட்டிருந்தீங்க. ஆப்பில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி வாட்ச் விஷயத்தில் வந்து அமேஸ்ஃபிட்டுக்கு அல்டர்னேட்டிவ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.